ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மீனா கோபி சேனல். ஸோ நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா கனவா தொக்கு செய்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் பூண்டு நசுக்கி கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ தக்காளி இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா அதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு அதை வதக்கணும்னா டக்குன்னு வதங்கிடும். ஸோ அர்ஜென்ட்டாக எங்கேயாச்சும் வேலைக்கு கிளைக்கு வந்து சாப்பாடு செய்யணும், டைம் ஆகிடுச்சு, டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதில் உப்பை தூவிக்கிங்க. உப்பை தூவிட்டிங்கன்னா கடகடன்னு வதங்கிடும். நல்லா உப்பை தூவிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் உப்பு. ஸோ நல்லா வதங்கிச்சா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கனவா தொக்கு. ஸோ கனவா வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுட்டு இப்படி கிளறி விட்டிங்கன்னா தான் நல்லா வதங்கும். ஸோ அப்படியே வச்சுட்டு நம்ம மண் எங்கேயாச்சும் போய் டிவி பார்க்கலான்னு நினச்சோம் வச்சுக்கோங்க, வதங்காது. ஸோ இப்படி கிளறி விடணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். ஸோ தக்காளியை போட்டு அதே மாதிரி நல்லா வதக்கணும். ஸோ தக்காளியை நல்லா இதே மாதிரி கிளறி விட்டால் தான் நல்லா வதங்கும் காய்ஸ். ஸோ அது வதங்கட்டோன்னே நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, ஸோ இது கூட நல்லா வதங்கட்டோன்னா நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும். நம்ம அதிகமாக போட வேணாம். லைட்டாக இஞ்சி கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணிப்பாங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை ஊற்றுவாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து இஞ்சி அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனுடைய ஸ்மெல்லே அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக இஞ்சி போடுறேன். ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே இஞ்சி கொஞ்சம் சேர்த்துட்டா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லைட்டாக இஞ்சி வச்சு நான் இப்போது போட போகிறேன். ஸோ இஞ்சி நசுக்கிற கல் இதுதான். ஸோ இஞ்சி நசுக்கியாச்சு. ஸோ லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ லைட்டாக இப்படி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம், ஏன்னா ரொம்ப கம்மியாக போடுறேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் சமாளிச்சுக்கலாம். அதிகமாக இருந்தால் தான் அவர் வந்து கண்டுபிடிச்சிடுவார். ஸோ லைட்டாக போட்டால் கண்டுபிடிக்க மாட்டார். ஸோ நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு இஞ்சி ஸ்மெல்லு கூட பிடிக்காமல் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் அதுக்காக போடாமல் விட்டுறாதீங்க. ஸோ இஞ்சி போட்டால் தான் நல்லா வந்து நான்வெஜ் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஜீரணமாகும். ஸோ அதனால் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்குங்க, அது ரொம்ப நல்லது. ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலன்றதால சுத்தமாக இஞ்சி யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நான் வந்து ஒரு தடவை வந்து இஞ்சியும் பூண்டையும் வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி தான் நான் போடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் நசுக்கி போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி போடுறத விட நசுக்கி நல்லா போட்டோம்னா வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அரைச்சி போடுறத நசுக்கி போட்டோம்னா வாசனை கமகமன்னு வரும். ஸோ நல்லா வதங்கட்டும். ஏன்னா கிரேவிக்கு இது வந்து பூண்டோடைய இது ஓகே, நம்ம நசுக்கி போட்டோம் இல்லையா, அதனால் அது அப்படி இருக்குது. சில பேர் அதை எடுத்துகிட்டு போடுவாங்க எட்ட, சில பேர் போட மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க குழம்புல. ஸோ நம்ம இது நல்லா கிளறி விட்டால் தான் இது நல்லா வதங்குங்க. ஸோ வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம்
மஞ்சள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். ஓகே, போதும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சா? ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது ஏன் நான் இப்படி அட்டை வச்சுருக்கேன்னா, அப்போ தான் வந்து இதனுடைய செவுர்லாம் வந்து நமக்கு எண்ணெய் பிசுறு வராது. ஸோ நம்ம தாளிக்கும் போது, குழம்பு தாளிக்கும் போதோ, சட்னி தாளிக்கும் போதோ எண்ணெய் வந்து நல்லா எல்லா இடமும் வந்து தெளிச்சிடும். ஸோ அடிச்சிடும். இப்போ நான் இந்த அட்டை வைக்கிறதுனால அட்டை மேலே மட்டும்தான் படும். ஸோ மேலே நம்ம செவுர் வந்து பிசு பிசு பிசுன்னு ஆகாது. ஸோ இதை பார்த்திங்களா, அட்டை மேலே தான் தெளிக்கும் எண்ணெய். ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் செவுத்தில் எண்ணெய் பிசுறு இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி அட்டை வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ஹைட் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு டைம் ஹைட் இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக வைப்பேன். ஸோ நீங்கள் இப்போது இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. கிச்சனாண்ட இந்த மாதிரி அட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செவுத்தில் நம்ம தேய்ச்சி கழுவுற வேலையே வராது. ஸோ க்ளீனாக ஆகிடும் கைஸ். ஓகே, ஸோ எண்ணெய் பிசுறு பட்டாதானே நம்ம செவுத்தை தேய்க்கணும். ஸோ எண்ணெய் பிசுறே படாது. நம்ம இந்த அட்டை மேலே எண்ணெய் பிசுறு பட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த அட்டையை எடுத்து வச்சுட்டு வேறு அட்டை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இது நல்லா வதங்குது. ஸோ வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை போடணும். ஓகே, கறிவேப்பிலை போட்டால் போடலாம், இல்லைனா வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம் ஸ்மெல்லுக்கு. ஸோ நல்லா வதங்குதா? இப்போது நம்ம கனவாவை கொஞ்சம் போட்டுக்கணும். க்ளீன் பண்ண கனவாவை போட்டுக்கணும். நான் வந்து பொடி பொடியாக, நிறைய பேர் வந்து கனவா வந்து பொடி பொடியாக கட் பண்ணுவாங்க. நான் வந்து பெருசு பெருசாகவே போட்டேன். ஏன்னா இது வதங்க 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 இது நல்லா சுருண்டுடும். ஸோ நான் அதனால் வந்து பெருசு பெருசாகவே கட் பண்ணிட்டேன் கைஸ். நீங்கள் பொடி பொடியாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம பெருசாக இருந்தாலும் இப்போது இந்த அளவுக்கு ஒரு பீஸ் இருக்குன்னா, ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறதே வந்து நல்லா சுருங்கிடும். ஸோ நம்ம வதங்க 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 நல்லா சுருங்கிடும், சின்னதாகிடும். அதனால் நான் வந்து பெருசு பெருசாகவே போட்டேன். ஒரு டைம் இந்த தோலெல்லாம் நான் வந்து எடுத்துருவேன். எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து டைம் ஆகிடுச்சி, டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த தோல் நான் எடுக்கலை, அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் தோல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா, எதுக்காக நிறைய சேர்க்குறதுனா அப்போ தான் தொக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கம்மியாக வந்து நம்ம வெங்காய தக்காளி போட்டால் கம்மியாக தான் தொக்கு இருக்கும். ஓகே, எங்கள் வீட்டு சாரா குட்டி இங்கே பாருங்க கைஸ். எங்கள் வீட்டு சாரா குட்டி என்ன அட்டகாசம் பண்ணுதுங்க. ஒரு மாதுளம் பார்த்தா தூக்கி நோடி போச்சு. சாரா 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 குட்டி மேலே தாவுவார். சாரா அவரை வீடியோவே நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா மேலேயே எகிருவார். ஓகே, ஸோ நம்ம அதை வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, ஓகே நம்ம வந்து ஸோ இதிலே வந்து எவ்வளோ நீர் வந்து தண்ணி வந்துருக்கு பாருங்கள். ஸோ கனவாவிலே வந்து நீர் கொஞ்சம் அதிகமாக சுரக்கும். ஸோ
அதனால் நம்ம தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. இந்த தொக்கே வந்து நல்லா கட்டியாச்சுன்னா நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். ஓகே, ஓகே. இப்போ கொஞ்சம் நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ கொத்தமல்லி அதுக்கப்புறம் போடலாம். சில பேர் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கறிவேப்பிலை போடுவாங்க. நான் எப்பயுமே வந்து வெங்காயம் தக்காளி வதக்குனது அப்புறம் போடுவேன். ஏன்னா இந்த கறிவேப்பிலையோட பவர் அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ வாசனையும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நான் கறிவேப்பிலை போடுவேன். ஓகே, ஸோ வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் அதில் சேர்க்கலாம். அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் போடலாம். இது வந்து கறி மசாலா. ஸோ இந்த மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன். இது வந்து கறி மசாலா. கறி மசாலா எதுக்குன்னா ஒரு முட்டை குழம்பு வச்சாலோ இல்லை இந்தமாரி நான்வெஜ் தொக்குக்கு வைக்கணும்னு நினச்சாலும் நம்ம அந்த கறி மசாலா கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா. கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபுல்லும் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ சிக்கன் சில பேர் வந்து குருமா வச்சாலோ இல்லை எந்த நான்வெஜ் இருந்தாலும் சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுவாங்க. ஏன்னா வாசனை கம்மன்னு வரும்னு. ஸோ நம்ம சிக்கன் மசாலாவுக்கு பதில் இந்த கறி மசாலா போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது நம்ம ஃபுல்லுமே போட்டாச்சு. ஸோ கரம் மசாலாவும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கடவா வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டிருக்கோம் தொட்டுக்கு. ஸோ பத்தாது, அதனால் டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட போகிறோம். ஸோ இப்போ மிளகாய்த்தூள் போடலாம். ஸோ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 ஸ்பூன். இப்போது 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா கலக்கிடலாம். பார்த்தீங்களா, நான் ரவை கொஞ்சம் கூட நான் தண்ணி விடலை. ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. என் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும், கனவா தொக்கு. ஸோ குழம்பு நம்ம வந்து வைக்கவே தேவையில்லை. இந்த தொக்கை வச்சே வெள்ளை சாதத்தில் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கனவா தொக்கு தான் மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் கேட்பார். ஸோ மிளகாய்த்தூள் போட்டுட்டோம். அடுத்தது வந்து ஸோ உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ உப்பு நம்ம வந்து கொஞ்சம் தான் போட்டோம், கல் உப்பு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கல் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு போட்டேன், அதனால் பத்தலை. ஸோ கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ மிளகாய் தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா காரம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, போதும். அதிகமாக போட்டாலும் என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ ரொம்ப காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஓகே, கலர் வந்துடுச்சா? ஸோ கம்மியாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸோ இப்போ வந்து பெப்பர் பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி போட போகிறோம். ஸோ பெப்பர் பொடி எதுக்குன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ கொஞ்சம் காரம் ஜாரமாக இருக்கணும்னா பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே போட்டாச்சு. ஸோ நான் வந்து தண்ணியே விடலை, ஆனால் தண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு தெரியலையே. ஸோ நம்ம தண்ணி விட வேணாம், இந்த தண்ணியே போதும். ஸோ இந்த தண்ணியே இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் இன்னொன்று சேர்க்க போகிறோம். ஸோ என்னன்னா, நம்ம வீட்டில் வந்து பசங்க காய்கறி அப்படி சாப்பிட்றவங்களா இருந்தால் ஸோ அவங்க தனியாக செஞ்சு கொடுத்தா காய்கறி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நான்வெஜ்ஜில் நம்ம காய்களை ஆட் பண்ணி ஸோ நம்ம பசங்களுக்கு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த காயை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன காய்னா, இது வந்து கருணக்கிழங்கு, இது முருங்கைக்காய். ஓகே, கருணக்கிழங்கை நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நம்ம வந்து அந்த கனவா கூடயும் நம்ம இந்த காயும் ஒன்றா சேர்த்து பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்ம தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நான் ஏன் இவ்வளோ கருணக்கிழங்கு வந்து கட் பண்ணி போடுறேன்னா, நேற்று என் பசங்க சொன்னாங்க கருணக்கிழங்கு வேணும் அம்மா செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நான் கொஞ்சமாக போட்டேன் ஒரு காரக்குழம்புல. ஸோ அது பத்தலை, அதனால் என் பசங்க இதை விரும்பி கேட்டாங்க. ஸோ அதனால் நிறைய போட்டிருக்கேன் கருணக்கிழங்கு. இது எல்லாத்தையுமே அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டும் வந்து இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாரு. ஸோ நீங்களாம் அந்தமாரி ட்ரை பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும், ஆனால் ஒரு சில பேர் இதை இந்த மாதிரி போடுவீங்க. ஸோ நான் அம்மா வீட்லேயும் இந்த மாதிரிலாம் நாங்கள் போடுவோம். ஸோ கனவா தொக்கு, எறா தொக்கு எது செஞ்சாலும் நாங்கள் இந்த மாதிரி காய்ங்க கொஞ்சம் போடுவோம். காய் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம தனியாக காய் கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கனவா தொக்கு, எறா தொக்கு இந்த மாதிரி நம்ம அதில் போட்டு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, காய் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணியை ஆட் பண்ண போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா காய் வேகணும் இல்லையா. ஸோ காயெலாம் வேகணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் ஆகணும். சுத்தமாக நம்ம தண்ணியே ஊற்றாமல் இருந்தால் காயெலாம் வேகாது, ரொம்ப அப்புறம் தீஞ்சிடும், அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வாட்டர் இப்போ ஊற்ற போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். இது வந்து என்னடா இது வந்து தொக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் தண்ணியாக இருக்கே, குழம்பு மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்காதீங்க. இது நல்லா சுண்டுச்சுன்னா தொக்கு மாதிரி வந்துடும். ஸோ தொக்கு ரெடி ஆனவுடனே நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் மறுபடியும் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, தொக்கு மாதிரி ரெடி ஆனவுடனே நான் போடுறேன். இது நல்லா வந்து கொதித்து நல்லா கட்டி ஆகிடும். ஸோ டவுட் வேணாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடலாம். ஓகே guys, bye.